ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் சாம்பியன். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு 7 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பேனில் தண்ணியை விட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தக்காளியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம வேக வைக்க போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேனில் கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வெந்துட்டுருக்கு. பாருங்க, இந்த மாதிரி தோல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து பச்சை தண்ணியில் மாற்றிக்கலாம். நல்லா தோல் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம புளியையும் போட்டு நல்லா இது பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை இடித்து சேர்த்தா உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுக்கிற பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. அது நல்லா கெட்டியாக வரலும் கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சன் சாம்பியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.